இந்தியாவில் UPI எனப்படும் ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறை மூலம் இந்த ஆண்டு 15,547 கோடி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் UPI பரிவர்த்தனை முறை 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு நிர்வகிக்கிறது. முன்னர் பணத்தை யாருக்காவது அனுப்ப வேண்டுமானால் வங்கிகளில் மக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டும். ஆனால் UPI கொண்டு வரப்பட்ட பிறகு தாங்கள் இருக்கும் இடங்களில் இருந்தே யாருக்கு வேண்டுமானாலும் பணத்தை அனுப்பலாம், எந்த பொருளையும் எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற இந்த முறை பல வெளிநாட்டு தலைவர்களையும் ஈர்த்தது. இதையடுத்து ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், பூட்டான், நேபாளம், இலங்கை, பிரான்ஸ், மொரிசியஸ் ஆகிய நாடுகளில் UPI பரிவர்த்தனை முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு UPI பரிவர்த்தனை மூலம் ஜனவரி முதல் நவம்பர் வரை 15,447 கோடி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாகவும் இதன் மூலம் 223 லட்சம் கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.